மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். போன பொங்கல்ல ஒரு 600 கோடி என்னமோ தான் வசூலாயிருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதாவது மதுபான கடை. ஆனா இந்த பொங்கல் பண்டிகையில மட்டும் அதாவது 700 கோடிக்கு மேல வசூலாயிருக்குன்னு. இது பெருமையா சொல்லணுமா? இல்ல இந்த பதிவு அதாவது இந்த மாதிரி நியூஸ் இந்த மாதிரி 46 கோடி போன முறை விட இந்த முறை அதிகமா நாங்க வந்திருக்குன்னு இது சந்தோஷப்படணுமா? இல்ல அந்த மாதிரி அந்த காசு குடிச்சு இந்த மாதிரி அந்த காசு யாருக்கு உபயோகமாகும் அப்படின்ற சில பதிவுகளை பத்தி தான் இந்த பதிவில் நம்ம பேசப்படுறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பத்திரிகையாளர் சந்திப்பில் அண்ணாமலை அவர்கள் சில ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அதாவது தமிழகத்தில் 24 மணி நேரமும் பார் எல்லாம் திறக்கிறது, ஆதாரத்தை நான் தரணுமா அப்படின்ற மாதிரி சில நியூஸ் எல்லாம் வந்தது. இப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள் வரும்போது காவல்துறை இதை பார்த்துட்டு இருக்காங்களா இல்லையான்ற மாதிரி தான் நமக்கு கேள்வி. இப்போ அந்த மாதிரி சில நிலைப்பாடுகள், அதாவது அவர் சொல்லும்போது இந்த மாதிரி எங்க நீங்க நிறுவீங்க காட்டுங்க அப்படி இப்படின்னு சொல்லணுமா வேணாமான்னு, இல்லை மௌனமா அவங்க கடந்து போகும்போது சில கேள்விகள் இங்க மக்களிடையே பார்க்கப்படுது. ஆமா அது உண்மைதான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி. உண்மைதான்னு நிறைய விஷயங்கள் வெளிவந்தாலும் இங்க அதை பெருசா பேசப்படுறதில்லைன்னு தான் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் சில விஷயங்கள் நம்ம பேசிதான் ஆகணும். ஏன்னா ஒரு நாட்டுல அதாவது மக்கள் அதாவது வாழ்க்கையோட தரத்தை, கல்வியில ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருந்தா பரவாயில்லன்னு நம்ம சொல்லணும். ஆனா இங்க குடியில மட்டும் ஒரு முன்னேற்றமா அடைஞ்சிட்டு இருந்தோம்னா, இல்ல குடியில மட்டும் வருமானம் பாருங்க. அதாவது நம்மளோட நாட்டு வளர்ச்சி எதுல அதிகமா இருக்கு? அதாவது அவங்க கைவினை பொருட்கள்ல, இல்ல ஏதாவது பிசினஸ் டிரான்சாக்ஷன்ல, வேற ஏதாவது ஒண்ணுல நாங்க அதிகமா சம்பாதிச்சிருக்கோம். அந்த மாதிரி ஒரு பெருமையா சொல்றதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லலாம். இங்க பொதுவா நமக்கு எல்லாம் தெரியும், குடியை கெடுக்குன்னு சொல்லி நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஏன் அது பாட்டிலே இருக்குதா, அப்படி ஒட்டி இருந்து அதை பார்த்துதான் ரசிச்சுதான் அவன் குடிப்பான். ஆனா ஒவ்வொரு வீட்லயும் இன்னைக்கு அன்றாட ஒரு கூலி தொழிலாளர்களோ இல்ல வேற சம்பாதிக்கிறவங்க பார்த்தான்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு குடிப்பாங்கன்னு தான். அப்போ நம்மளது உண்மையிலேயே வறுமையா, தமிழகம் வறுமையில இருக்காங்களான்னு பார்த்தான்னா உண்மையிலேயே இல்லை. உண்மையிலேயே தமிழகம் உண்மையிலேயே ஒரு குட்டி துபாயின்னு தான் நம்ம சொல்லணும். அப்படி இல்லைன்னா இப்ப வட மாநிலத்தவர்கள் நிறைய பேர் இங்க வருவாங்களான்னு தான். எத்தனை பேர் இங்க வட மாநிலத்தவர்கள் சம்பாதிச்சு அவங்க ஊருக்கு சம்பாதிச்சு எடுத்துட்டு போறாங்க. ஆனா இங்க நம்ம ஆட்கள் குடிச்சு அதை ஒரு குடி அவங்க குடியும் கெடுத்து அடுத்த தலைமுறையே இல்லாம ஆயிடுச்சுன்னு தான் நம்ம இங்க பார்க்கப்படணும். ஏன்னா இது உண்மையிலேயே நம்ம அசால்ட்டா இதை அதாவது குடி தமிழகத்துல இந்த மாதிரி நிறைய, அதாவது ஆண்ட கட்சியானாலும் சரி, இப்ப ஆளாத கட்சியானாலும் சரி, எல்லாம் மாறி மாறி இந்த 50 வருஷத்துல இது உண்மையிலேயே இது ஒண்ணுதான் சாதனைன்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா அதனாலதான் நம்ம பெருமையா போன ஆண்டு முழுவதை விட இந்த ஆண்டு 46 கோடி அதிகமா சேல்ஸ் ஆயிருக்குங்கிறது ஒரு பெருமையா நம்ம பேசுறோம் இல்லையா? அப்போ சில விஷயங்கள் மக்கள் இன்னுமே யோசிக்கிறது இல்லையான்னு தான். இதே குடி எடுத்துட்டு வர்றவங்களுக்கு கூட நாங்க மதுவை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மதுவை ஒழிச்சு இருந்தான்னா ஏன் இந்த மாதிரி நிலைப்பாடு வருதுன்ற மாதிரி நம்ம சொல்லலாம். நிறைய நம்ம கருத்துக்கள் நம்ம அரசியல் தலைவர்கள் பேசுறாங்க. தமிழகத்தில் விதவைகள் அதிகமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. நிறைய பேரு நம்ம அதை எல்லாம் ஒரு மேடைதோறும் பேச்சாதான் நம்ம இன்னைக்கு பார்க்கப்படணும். இதெல்லாம் தாண்டி இப்ப சாதாரண ஒரு கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தாலும் சரி, எது செத்தாலும் சரி, அவங்களுக்கு ஏதோ ஒரு நிவாரணம்னு நம்ம போயிடலாம். ஆனா குடிக்கிறவங்க மட்டும் ஓட்டு போடுற நேரத்துல உண்மையிலேயே, அதாவது அவங்க வீட்டுல, அதாவது எங்க வீட்டுல குடிச்சுதான் இறந்திருக்கிறாருன்னு ஒரு அந்த வீட்டு குடும்பத்துல இருக்கிறவங்க, அட இந்த குடிக்கு எதிராக ஏதாவது நாம ஒண்ணு பண்ணணுதுனே, அதுக்கு எதிராக யாராவது ஒரு ஆட்சியை எடுத்துட்டு வந்திருந்தான்னா அவங்களுக்கு நான் ஓட்டு போடலாமேங்கிற அந்த சிந்தனை வராதுன்னு தான் நம்ம இங்க பார்க்கப்படணும். ஏன்னா அடுத்த முறை கூட ஓட்டு போடும்போது கூட அதே அவங்க கிட்ட காசு வாங்கிட்டோ ஏதோ ஒண்ணு வாங்கி நம்ம அதே அவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போடுவாங்கிறது சொல்றது இது யதார்த்தமான உண்மை. ஓட்டு போடும்போது எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அந்த துன்பங்கள் பழைய இதெல்லாம் எதுவுமே இருக்காதுன்னு தான் நம்ம இங்க பார்க்கப்படணும். எப்படிப்பட்ட ஒரு அரசியல் நடக்குது பாருங்க இங்க. இங்கே மக்கள் எந்தவித ஒரு விழிப்புணர்வே இல்லைன்னு தான் நம்ம பார்க்கப்படணும். ஏன்னா குடி உண்மையிலேயே இளைஞர் உண்மையிலேயே இங்க அத்தனை யங்ஸ்டர்ஸ் குடி அடிமையில இருக்காங்க. போதைப் பொருளானாலும் சரி, காலேஜ்ல எல்லாம் நம்ம
போன ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி சில நியூஸ் எல்லாம், அதாவது தங்கும் விடுதி காலேஜ் அவங்க எல்லாம் போய் ரைட் பண்ணி நிறைய கஞ்சா அது இது எல்லாம் நிறைய எடுத்ததை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் ஒவ்வொரு கிராமத்துலயும் கூட எடுத்தாலும் கூட எல்லாம் ஒரு விசேஷம் நடந்தாலும் எது நடந்தாலும் கூட குடி இல்லாம ஒண்ணுமே இல்லைன்னு தான். அப்படியே இருந்தாலும் என்னதான் சம்பாதிச்சாலும் என்ன பண்ணாலும் ஏதாவது ஒருத்தரை தவிச்சு நின்று விதவைகள் அவங்களெல்லாம் அதாவது கண்ணில் பார்த்துட்டான்னா உண்மையிலேயே ஒரு இங்க மக்கள் சுத்தி இருக்கிறது பார்க்க மாட்டாங்களான்னு தான் நம்ம நிறைய விஷயம் நம்ம இன்னைக்கு பேசுறது இல்லை யாரும். இதே அரசாங்கம் ஆனாலும் சரி, இதே குடியில ஒவ்வொருத்தரும் அதாவது ஒரு மக்கள் அழிஞ்சிட்டே வந்துட்டு இருந்தாங்கன்னா நாளைக்கு யாருக்காக இந்த அரசியல் நடத்துறீங்க? உங்களோட வளர்ச்சி பாதை தான் என்ன? உங்களோட நோக்கம் தான் என்ன? அடுத்த கட்டத்தை எடுத்துட்டு போகணும்னா அடுத்த கட்டத்துக்கு இனவிருத்தியே ஆகிறது இல்லைன்னு தானே. அதாவது அடுத்த கட்டத்துக்கு யாரு எடுத்துட்டு போறதுக்கு ஆள் இருந்தா தானேன்ற மாதிரி. இன்னைக்கு ஒவ்வொரு கிராமத்துல எடுத்துட்டு போனோம்னா ஒரு குடிகாரங்க இருப்பாங்க. குடிகாரன்னு நம்ம சொல்லக்கூடாது. மது பிரியர்கள் இருக்கிறாங்க. அப்போ அந்த மது பிரியர்கள் வந்து அந்த அளவுக்கு இருந்துட்டு இருக்கும்போது பெண் கிடைக்கிறது இல்ல, எதுவுமே கிடைக்கிறது இல்ல. அப்படியே மீறி அந்த பெண் வாக்கப்பட்டாலும் கூட கூடிய விரைவில் அவன் கண்ண மூடிடுவான். இதே தான் நடக்குது இங்க. நிறைய விஷயங்கள் வந்து அவன் உருப்பட மாதிரி ஃபேமிலி இல்லை, ஏதோ ஒரு ஒரு குழந்தாயிரும் 2 குழந்தாயிரும். அப்போ அந்த பெண்மணிகள் வந்து குழந்தையை காப்பாற்றி அந்த அடுத்த கட்டத்துக்கு அவங்கள வளர்ச்சி எடுத்துட்டு போகும்போது அந்த அவங்க படுற பாடு இருக்கு பாருங்க. அதை வந்து ஒவ்வொருத்தரும் கூட நம்மளை சுற்றி ஏதோ ஒருத்தர் வந்து நம்ம இன்னைக்கு கூட நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். விதவைகளை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இது எல்லாத்த நம்ம பேசப்படுறதோட நிறுத்திடுவோமே ஒழிய இதுக்கு ஏதாவது ஒரு விழிப்புணர்வு ஏதாவது ஒரு வருமானம் பார்த்தானா இங்க ஆண்ட கட்சி ஆனாலும் சரி, இல்ல ஆண்டுக்கு போன கட்சி ஆனாலும் சரி, இதுக்குண்டான மாற்றம் வர்ற மாதிரி நமக்கு தெரியறது இல்லை. இது தமிழகத்தோட சாபக்கேடா இல்ல என்னன்னு நம்ம தெரியாது. ஆனா இதே நிலைமை நாளைக்கு ஆனாலும் சரி, எப்பவுமே வந்துட்டு இருந்தாலும் கூட, ஆனா உண்மையிலேயே தமிழக வளர்ச்சி இல்லைன்னு சொல்றது தப்பு. அதாவது வளர்ச்சி இல்லைன்னு சம்பாதிக்கிறது இல்லை, யாரும் இல்லைன்னு. இப்போ எல்லாம் அந்த அளவுக்கு எல்லா வசதி இல்லைங்கிறவங்க யாரும் இல்லை. அவங்க கையில் ஃபோனை பாருங்க. ஒவ்வொருத்தரும் அந்த அளவுக்கு ஃபோன் வச்சுட்டு இருப்பாங்க. நிறைய அவங்க சம்பாதிக்கிறது. ஆனால் அது பிரயோஜனம் ஆகுதா இல்லை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுதான்னு பார்த்தோம்னா அது இல்லைன்னு தான் நம்ம இல்லை. அடுத்த கட்டத்துக்கு அவங்க வளரக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களாங்கிறது ஆச்சரியமான விஷயம் தான் இங்க பார்க்கப்படணும். அப்படி இல்லை ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் இல்லை. சிலர் சொல்லுவாங்க அதாவது இன்னைக்கு படிப்படியா குறைக்கணும் அப்படின்னு. படிப்படியா குறைக்கணும்ன்ற மாதிரி இங்க இல்லைன்னு தானே சொல்லணும். காரணம் என்னன்னா சில ஏதாவது ஒரு ஏரியாவில் ஒரு டாஸ்மாக் ஏதாவது ஒரு இடத்துல அந்த இடத்துல நிறைய பதிவுகள் நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துல வந்து கலெக்ஷன் கம்மியானா ஏன் கம்மிங்கிற அளவுக்கு அங்க வருது? எதனால கம்மி? இது ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி எடுத்துட்டு போறாங்களா என்னன்னு தெரியல. அதாவது அந்த இடத்துல ஏன் அதை ஆராய்ச்சி பண்ணுங்க, அதை ஏன் அதுக்குண்டான சில இதை பண்ணுங்கன்ற மாதிரி தான் இங்க பேசப்படுறாங்க. இங்க ஒரு பிசினஸ் நல்லா போகலைன்னா ஏன் பிசினஸ் கம்மியாயிடுச்சு, பிசினஸ் பெருக்கிறதுக்கு நீங்க முயற்சி செய்யுங்கன்ற மாதிரி தான் இங்க பார்க்கப்படுறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்விகள் இங்க வருது. ஆனா இதே நிலைமை ரெகுலரா இதே ஒரு டெய்லி இளைஞர்கள் தினம் தினம் குடிச்சு பைக் ஓட்டு சாகுறாங்க, இல்ல ஏதோ ஒண்ணு இப்படியே போயிட்டு இருந்தானா நாளைக்கு தமிழக அரசியல் நீங்க எதை நோக்கி போறீங்க? இன்னைக்கு அரசியல்வாதிங்க நாளைக்கு எங்களெல்லாம் எங்க கூட்டிட்டு போறீங்க? அடுத்த கட்டம் தான் உங்களோட இது என்ன? இந்த தலைமுறையோட மக்கள் அடுத்த கட்டத்துக்கு எப்படி கூட்டிட்டு போறீங்க? எதுவுமே புரியறது இல்லை. ஆனா உங்களோட அரசியல் ஜோரா நடக்குதுன்னு தான் நம்ம இங்க பார்க்கப்படணுமே ஒழிய மக்களோட வளர்ச்சி, அதாவது அவங்களோட பொருளாதாரத்துல வளர்ச்சி இருந்தாலும் வாழறதுக்கு ஆள் இல்லையே. பொருளாதார வளர்ச்சி ஆனாலும் அது அப்படியே டாஸ்மார்க் வந்துடும். அவன் அப்படியே கரைஞ்சிட்டே வந்து கடைசியில கண்ணை மூடுவான். ஒண்ணுமே இல்லை. பேசி பிரயோஜனமே இல்லைன்னு தான் நம்ம இங்க பார்க்கப்படணும். மக்கள் தான் தெளிவாகிற வரைக்கும் அரசியல்வாதிங்க அதே தான் இருப்பாங்க.